கலாச்சாரத்தில் அந்த ஓடி போடுற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி என்றால் உண்மையிலே அவங்க அவங்களுடைய அந்த காதல்னால அன்பினால அவங்க அந்த முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா தன்னை நேசிச்ச ஒருத்தர். பொதுவாக இதை ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான் பொருத்தமா இருக்கும். நம்மளால இனி நம்மளை சேர்த்து வைக்க மாட்டாங்க, நம்மளை சேர்ந்து வாழ விட மாட்டாங்க, பெண் தரப்புல விருப்பம் இல்லை அல்லது மாப்பிள்ளை தரப்புல விருப்பம் இல்லை அல்லது மத ரீதியான வேறுபாடு அல்லது இயக்க ரீதியான வேறுபாடு மொழி ரீதியான வேறுபாடு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இந்த இந்துக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஜாதி பிரச்சனைகள் இதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பொதுவாக நம்ம முஸ்லீம்கள் அந்த ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மனிதனுங்கிறதே ஒரு ஜாதி தான், அதுக்குள்ள 2 ஜாதி கிடையாது. ஆனால் அந்த மத ரீதியான வேறுபாடுகள் இருக்குது. அது அந்த இடத்துல நம்மளால முடியலை, சேர்ந்து வாழ முடியலை அப்படின்னு சொன்னோம்னா தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. நம்ம தனியாக பேசிடலாம், அப்படின்னு நம்ம போய் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு எடுக்கும்போது அவங்க எனக்கு நான் உனக்கு நீ இதான் பேசிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் தனியாக வாழ்ந்துடலாம், நமக்கு யாருமே தேவையில்லை, அந்த உலகம் தேவையில்லை, காசு பணம் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, நம்ம பேசிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த முடிவு எடுக்கும்போது அவங்க கண்ணை மறைக்குது. உலக வாழ்க்கையினுடைய தேவைகள் இதெல்லாம் கண்ணை மறைக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உண்மையா போய் நான் ஏற்றுக்கல. என்ன நடக்குதுன்னா அந்த பருவ கோளாறுனால அந்த பருவத்தில் அப்படியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உண்மையில இந்த பின் விளைவுகளை யோசிச்சு பார்த்தால் நம்ம எடுத்த முடிவு சரிதானா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குது. கொஞ்சம் நிதானமா என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருவோம். ஒன்று இப்படி ஓடி போறதுனால ஒரு சமுதாயத்தில் ஒரு ஊரில் ஒரு அந்த அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு பலத்த ஒரு அவமானம் ஏற்படுது. ஒன்று நான் சொல்றது முஸ்லீம்களையே கூட்டிட்டு போறது அல்லது இந்துவை கூட்டிட்டு போறது, ஒரே ஜாதிக்குள்ள இப்படி நடக்கிறது. இதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்க பார்த்தா இவங்களுடைய இந்த நேசம், இவங்களுடைய காதல் இது என்ன செய்யுதுன்னா அவங்க கண்ணை அப்படியே மறைக்குது. அவங்களுக்கு அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அவங்க பேரண்ட்ஸை பற்றியோ அவங்களோட சிஸ்டரை பற்றியோ அவங்களோட பிரதர்ஸை பற்றியோ அவங்களோட சமுதாயத்தை பற்றியோ கலாச்சாரத்தை பற்றியோ இந்த எதுவுமே அவங்க மைண்டில் அவங்களுக்கு விளங்காது. எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, எதுவுமே சிந்தனையில் இருக்காது. அவங்களுக்கு தெரிகிறது முழுக்க அவங்க நேசிச்ச அந்த நேசம் மட்டும்தான். ஆனால் உண்மையா அவங்க ஒரு சுயநலவாதியாக தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க, சுயநலவாதியாக இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். விதியை நாங்கள் நம்புறோம். முஸ்லீம்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கலாக்கதருங்கிறோம். கலாக்கதருங்கிறது என்ன? அல்லாஹ் இந்த உலகத்துல என்ன நடக்க போகுதுங்கிறது ஏற்கனவே நிர்ணயிச்சுட்டான் அப்படிங்கிறத உறுதியா நம்பினோம். அதை நம்பினா தான் நம்ம முஸ்லீம், இல்லாட்டி நம்ம முஸ்லீம் கிடையாது. 6 விஷயத்தை ஈமான் கொண்டா தான் நம்ம முஸ்லீம். அப்போ முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதா இருந்தால் அந்த 6 ஒப்பந்தங்களையும் ஏற்றுக்கொண்டா தான் நம்ம ஒரு முஸ்லீம். 5 ஏற்றுக்கிட்டு 1 விட்டா கூட அவங்க முஸ்லீம் கிடையாது. அதில் ஒன்று அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்கள் வானவர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு பணி செய்கிறாங்கன்ட்டு அவங்களுடைய ஃபுல் டீட்டெயிலை நம்புறது, வேதங்கள் இதுக்கு முன்னால் பைபிள் அதாவது இஞ்சில் வேதம், அதே மாதிரி சபூர் வேதம், இப்படி இதுக்கு முன்ன 4 வேதங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்பணும். நம்பினாத்தான் நம்ம முஸ்லீம். குர்மா மட்டும்தான் மற்றவெல்லாம் இல்லைன்னா முஸ்லீம் கிடையாது. அந்த வேதத்தை எல்லாம் நம்பணும். அடுத்தது இதுக்கு முன்னையும் இறை தூதர்கள் வந்திருந்தாங்க, அப்படி மோசேவை நம்பணும், இயேசுவை நம்பணும், அப்ரஹாமை நம்பணும், இப்படி அந்த மற்ற நபிமார்கள் ரசூல்மார்களை நம்பித்தான் ஆகணும். மறுமையினால நம்பணும். மறுமையில் அதாவது மரணித்ததை பின்னால அல்லாஹ் திரும்ப நம்மளை எழுப்புவான், கேள்வி கேட்பான், அப்படி ஒரு நிகழ்வு நடக்க இருக்குது, அதை நம்பணும். 6வது கலாக்கதரை நம்பணும். விதியை நாங்கள் நம்பித்தான் ஆகணும். அந்த விதியை நம்பணும். இந்த 6 விஷயத்தை ஈமான் கொண்டதான் ஒரு மனுஷன் முஸ்லீமாக இருக்க முடியும். அப்ப அந்த விதி எப்படிப்பட்டது? ஒரு மரத்தில் இருக்கிற இலை கீழே விழுகிறதா இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் விழாது என்று அல்லாஹ் தஆலா மதஸ்துமின் பரக்கத்தின் இல்லா யாலமுங்கிற அதை நம்பித்தான் ஆகணும். எல்லாமே நம்மளை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் எழுதிட்டான் அப்படிங்கிறது அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். சூரா அல் ஹதீத் 22வது வசனத்துல சொல்லி காட்டினா அதை நம்பித்தான் ஆகணும்.
அப்ப இப்படியெல்லாம் நம்ம நம்ம வந்து இந்த நம்பிக்கையை கொண்டு நம்ம வாழணுங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியுது. அப்ப ஒரு மரத்தில் இருக்கிற இலை கீழே விழுவதையே நாங்கள் நம்பினா தான் முஸ்லீம் என்றால், நம்ம யார் ஒரு கணவனை வாழ போறோம் அல்லது நமக்கு எந்த பொண்ணு மனைவியா கிடைக்க போறா, நமக்கு எத்தனை குழந்தை கிடைக்கும், எப்படி எல்லாம் வாழ போறோம்ங்கிறத அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டானா இல்லையா? அல்லாஹ் எழுதினது நடந்துதான் ஆகும். அதுக்கு அவசரப்பட்டு நாங்கள் முடிவு எடுக்க வேண்டியதில்லை. எனக்கு இவதான் மனைவி அல்லது எனக்கு இவர் தான் கணவர் அப்படிங்கிறது இறைவனுடைய எழுத்தா இருந்தா நாங்க அவசரப்பட்டு தப்பான முடிவுக்கு போக தேவையில்லையே. நம்ம சும்மாவே இருக்கலாமே. அது கனிந்து தானா வந்து சேரும். ஆரம்பத்துல இருப்பாங்க, நம்ம சரி விட்டுருவோம் அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம சொல்ல இப்படியே கேட்கறாங்க நம்ம புள்ள, அவ ஆசைப்பட்டதை கொடுத்துருவோமே, பையனும் நல்லா தானே இருக்கிறான்னு அவங்களே மனம் மாறி வருவாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுதான் விதி, கலாக்கதர். இதை தெரியாம ஓடி போறோம் நம்ம அவசரப்பட்டு. இதை ஓடி போறதால எவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்ம எதிர்நோக்கிறோங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப நம்ம விதியை நம்பி இருக்கிறோம். இவர் தான் உனக்கு மாப்பிள்ளைன்னா அது நடக்குமா இல்லையா? இந்த உலகமே திரண்டாலும் தடுக்க முடியாது எழுதப்பட்டதை. இந்த உலகமே திரண்டாலும் எழுதப்படாத கொண்டு வந்து சேர்க்கவும் முடியாது. அப்ப அல்லாஹ் எழுதினதுதான் நடக்கும். நீ எவ்வளவு அவசரப்பட்டாலும் இல்லைன்னா இல்லைன்னா இருக்குன்னா இருக்குத்தானே. அப்ப நான் அவசரமான ஒரு அதாவது இந்த பொருள் எனக்கு தான் அப்படின்னு இறைவன் நாடி இருந்தா நான் அவசரப்பட்டு திருட தேவையில்லை. பொறுமையா இருந்தா அதாவது கிஃப்ட் தந்துடுவாங்க, என்னப்பா வச்சுக்கோன்றாங்க. ஹலாலா கிடைச்சிடும், ஹராமா கிடைக்காது. அப்ப நாம அவசரப்பட்டு ஓடி போறதால நிறைய சமுதாயத்துல சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்குது. அப்ப என்ன செய்யறோம்? நம்ம அவசரப்படுறோம். நிதானமா இருந்தா கூட அது தானாக கனிந்து காலம் கனிந்து கையில வந்து கிடைக்க போகுது. சரி, இப்படி அவசரப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறோமே, அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்க பார்த்துக்கலாம். இப்ப வந்து ஒரு மாற்று மத சகோதரோட நம்ம போக போறோம். அந்த இடத்துல நாங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும். என்னன்னா, காதலுக்கு மதம் கிடையாது அப்படின்னு. காதலுக்கு மதம் கிடையாது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் இது வந்து காமத்துக்கு சொல்ற ஒரு விஷயம் தான். காமத்துக்கு மதம் கிடையாது. வணங்கிட்டா காமம் வந்துட்டா பெத்த தாயும் வணங்காது, செத்த நாயும் வணங்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம கிராமங்கள்ல. அந்த காமத்துக்கு தான் அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கைக்கு இதெல்லாம் கண்டிப்பா தேவை. நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, அவ பாட்டுக்கு அவ மதத்தில் இருக்கிறான், நான் பாட்டுக்கு என் மதத்துல இருக்கிறான்னா ரெண்டு பேருமே மதம் இல்லாம வாழ்றாங்கன்னு அர்த்தம். என்னண்டா, எந்த மதத்திலையும் அந்த ஒரு கொள்கையில உறுதியாக இருந்தா தான் அந்த கட்சி, ஒரு கட்சிக்காரன் தான் அந்த கட்சியில அவன் கன்ஃபார்மா உறுதியா இருக்கணும். இருந்தா தான் அந்த கட்சிக்காரன். இந்த ரெண்டு ஜாதி ரெண்டு மதம் சேர்ந்து வாழ முடியுமான்னா முடியாது. ஏன்னா ரெண்டு சக்கரமும் சமனா இருக்கும் போது ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஒன்று சிறுசு பெருசாக அந்த பயணம் சரி வராது. அந்த வாழ்க்கையை கொடையடிக்க வச்சுருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கவுந்து கீழே கொட்டிடும் பாருங்க. இவங்க வேணுமெண்டா அந்த ஆரம்பத்துல நீ பள்ளிக்கு போ, நான் கோயிலுக்கு போறேன்னு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா கோயிலுக்கு போய் நீ பள்ளிக்கு போய் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழும்போது அந்த ரெண்டு பேருமே வேறு வேறு துறையில இருக்கிறாங்க. சில முரண்பாடுகள் வரும். ஒரு குழந்தை பிறந்தா எந்த பக்கம் சேர்க்கிறோம்? ஒரு குழந்தை பிறந்துட்டா எந்த பக்கம் சேர்க்கிறோம்? நான் வேணுமெண்டா நீ வேணுமெண்டா அந்த மதத்துல இருக்கியா, எனக்கு பிறந்த குழந்தை என்னுடைய மதத்துல தான் இருக்கணும் அப்படிமா. நாளைக்கு இந்த குழந்தையினுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை சமுதாயத்துல எப்படி முகம் கொடுக்க போகுது? நான் என்ன மதண்டா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கணும். அந்த குழந்தை கையை விரிக்காதா? சரி, இந்த ஓடி போகக்கூடியவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்த பாருங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தரோட ஓடி போகும்போது இவங்க எதையெல்லாம் விட்டுட்டு போறாங்க, எவ்வளவு பெரிய ஆபத்தை வச்சுட்டு போறாங்க அப்படிங்கிறத நாங்க பார்க்கணும். சில தொடர்ல நாங்க ஒரு தாயும் தகப்பும் ஒரு குழந்தைய வளர்த்தி இருக்கிறதுல என்ன பாடுபட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றத நான் என்ன செஞ்சிருந்தேன், சொல்லி இருந்தேன். அந்த தாய் தகப்பனுடைய கருணை எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க ஓடி போயிட்டீங்கன்னு ஒரு சோடி ஓடி போயிட்டு வைங்க, ஓடி போயிட்டாங்க. ஓடி போன உடனே அந்த தகப்பன் சொல்லுவான் என்னன்னு சொன்னா, நான் தலை முழுகிட்டேன், இனி அவள் எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் அவனுக்கு வாப்பாவும் இல்லை. இவன் எனக்கிட்ட சொல்லாம எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான், இனிமே அவன் என்ற மையத்துக்கும் வரக்கூடாது, என்ற சாவுக்கும் வரக்கூடாது, ரெண்டு அப்படி என்று சத்தம் போடுவான். இந்த அம்மாக்காரையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா,
முடிஞ்சு போச்சுன்றுவாங்க. இந்த ஹிந்துக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, தலையில தண்ணி என்ன செத்து போனவங்களை அடக்கம் பண்ணிட்டு அவங்க அல்லது எரிச்சிட்டு தலையில தண்ணி அள்ளி வந்து தலை முழுகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வாசல்ல வந்து தலை முழுகி முடிஞ்சு போச்சு, என் பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு. முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரைட் அவன் செத்து போனதாக நான் நினைக்கிறேன், அவன் எனக்கு பிள்ளைங்க இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு அன்றைக்கு அந்த ஆத்திரத்தை வெளிப்படுத்துவாங்க. 2 நாள் ஓடினதுக்கு அப்புறமா அவங்க ஆட்கள் பேச தொடங்குவாங்க. என்ன செய்றாங்களோ, சாப்பிட்டாங்களோ, எங்க இருக்காங்களோ, என்ன ஆச்சுதோ அப்படின்ட்டு அந்த பாசம் அவங்கள அப்படியே கொண்டு வருவாங்க. எதுக்கு உள்ளால இந்த பாசம் வருதுன்னா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அது வரைக்கும் தலை நிமிர்ந்து நடந்தவர், அது வரைக்கும் பள்ளி வாசலுக்கு அப்படி கம்பீரமா போய் முன்னுக்கு அப்படியே முன் சாப்பில் அப்படியே நின்று தொழுதுட்டு வந்தவர். வரும்போது என்னடா என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு வந்தவர். எல்லா சமுதாயத்தில் உள்ள ஃபங்க்ஷன்களுக்கெல்லாம் குடும்பத்தில் உள்ள திருமண நிகழ்ச்சி அது இது எல்லாத்துக்கும் இவங்க வந்து உடுத்துக்கிட்டு போய் அந்த இடத்துல முன்னால நின்று நடத்தி வச்ச அந்த தாய், அந்த தகப்பன், இவங்கெல்லாம் இவங்க ஓடி போன அந்த நிமிடத்திலிருந்து தலை குனிகிறாங்க. ஊரெல்லாம் பேச்சு எப்படி தெரியுமா, என் பிள்ளைய நஞ்சை கொடுத்து சாவடிச்சிருப்பேன், பிள்ளை வளர்த்திருக்கிறாங்க, பிள்ளை தூவன்னு துப்பிட்டு போவான். இந்த அவமானங்களை எல்லாம் தாங்குறாங்க, இந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்குறாங்க. கஷ்டப்பட்டு இந்த பிள்ளை வளர்த்ததுக்கு கூலியாக நம்ம செஞ்ச கைமாறு அந்த தாய் தகப்பனுக்கு. அந்த தாய் தகப்பனுக்கு இப்போ ஓடி போற ஒரு ஆளுக்கு ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கோங்க. 15 வயசு என்றால் 16 வருஷமா நம்மள அவங்க சுமந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப நம்மளை கருவுல சுமந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நமக்காக எல்லாத்தையும் இழந்து நம்மளுக்காகவே அவங்க வாழ்க்கைய வந்து தொலைச்சி இவ்வளவு காலமும் அணுவா நம்முடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பங்கெடுத்து நம்ம கஷ்டம் நஷ்டம் நம்ம முடி உடுப்பு ஆடை எல்லாத்துலேயுமே அவங்க உழைப்பை கொண்டு வந்து போட்டு நமக்காகவே எதிர்காலத்தை சிந்திச்சு செயற்பட வச்சு நமக்காகவே சொத்துக்கள் சேர்த்து நமக்காகவே அவங்க வந்து சில இன்பங்களை தியாகம் செஞ்சு இவ்வளவு நமக்கு கைமாறு செஞ்சவங்களுக்கு இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய நன்றி கடன் சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு அவமான சின்னத்தை எடுத்து கொடுக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம் செஞ்சு பாருங்க. 20 வருஷமாக நம்மளை பராமரிச்சு நம்மளை கைக்குள்ளேயே வச்சு அன்பு காட்டின அந்த தாய் தகப்பன்னு 20 நாள்ல 20 மாசத்துல 20 வாரத்துல சந்திச்ச ஒருத்தனுக்காக தூக்கி எறிகிறோம். அவன் நம்மளை கடைசி வரைக்கும் நல்லா வச்சிருப்பான் நான் இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் ஆன தகவலே கிடையாது. ஏன்னா ஓடி போன ஒருத்தன் வந்து அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போனதெல்லாம் இருக்குது. சில வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் வந்து இப்படி பண்றாரு, ஒரு பொம்பளையோட தொடர்பா இருக்கிறாரு, போன்ல தங்கிட்டு இருக்கிறாரு, விபச்சாரம் பண்ணிட்டாரு, என்னை போட்டு அடிக்கிறாரு மிதிக்கிறாரு, இத்தனைக்கும் லவ் பண்ணி ஆறுயிரே கண்ணே மணியே கண்மணியே நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு எல்லாம் கதைச்சவராக இவர் வந்து கை நிட்டின எத்தனை ஃபேமிலி எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் அப்படியே இருந்துருவாங்களா? உங்களுக்கு ஒன்றுனால் உங்களுடைய தாய் தகப்பன் தன்னுடைய உயிரை கூட மாய்க்கிறதுக்கு தயாராகிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அவருக்கு பிரச்சனைன்னா அவங்க பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க, நான் விட்டுட்டு போறவங்க பார்க்குறோம். அல்லது புருஷனை வச்சுட்டு யாரோடையோ தொடர்பாயிட்டு ஓடி போற பொம்பளை நம்ம பார்க்குறோம். இந்த தாய் தகப்பன் விட்டுட்டு போக மாட்டாங்க. இந்த தாய் தகப்பன் இந்த பிள்ளைகள் எவ்வளவுக்கு வளர்த்திருக்கிறாங்களே அதுக்காக அவமானத்தை சுமந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் செய்யற கைமாறு பாருங்க. இவ்வளவு காலம் நம்மளை வளர்த்த தாய் தகப்பன் இன்னைக்கு சமுதாயத்துல தலை புனிவாங்களே என்று கொஞ்சம் கூட யோசிக்கல. ஓடி போறதுக்கு ஒரு நிமிடத்துக்கு முன்ன கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம என்ன போக போறோம். நம்ம கிளம்பினோன்னு அந்த கதை ஊரெல்லாம் வரும். என்னுடைய பாப்பாவினுடைய ஆளுமை அடிபட்டு போகுமே, பள்ளிவாசலுக்கு தலைவராக இருந்திருப்பார், ஒரு சொசைட்டிக்கு ஒரு பெரிய ஒரு ஜொப்பில் ஒரு மெம்பராக இருந்திருப்பார், அதுல ஒரு பெரிய ஒரு ஆளா இருந்திருப்பார். அவர் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த நிலை கெட்டு போயிருக்குமே, அவரால் அதிகாரம் செலுத்த முடியுமா? அவருக்கு கீழே வேலை செய்யறவங்க அவங்க மதிப்பாங்களா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அந்த தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வருமா? அவங்கெல்லாம் தலை நிமிர்ந்து வாழ முடியுமா? என் தம்பியை ஸ்கூல்ல கிண்டல் பண்ணுவாங்களே,
என்னுடைய அண்ணனை, என்னுடைய அக்காவை, என்னுடைய சகோதரங்களை மற்றவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சூனியமாகுமே. என் தாத்தாவுடைய மாப்பிள்ளை உன்னை தங்கச்சி ஓடி போனவனால எனக்கு தலை காட்ட முடியலை, உன்னை விட்டுடலாமான்னு யோசிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை சீராகலாம் இல்லையா? நம்ம உம்மாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வருது. அவங்க எவ்வளவு கம்பீரமா சமுதாயத்துல நின்று குரல் கொடுத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போனவ இப்ப போனா போடி முதலோட பிள்ளைய திருத்தண்டு 4 பேர் அவங்களை கலாய்ப்பாங்களே. இதையெல்லாம் ஒரு கணம் யோசிக்காம ஒரே முடிவு எனக்கு அவன் வேணும் அப்படின்னு எடுக்கிறாங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு நன்றி கட்ட தனம்ங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளவு பட்டு கேவலமான ஒரு விஷயம்ங்கிறத நாங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒரு மனிதன் எப்பவுமே நன்றி உள்ளவனா இருக்கணுமா இல்லையா? அப்ப 20 ஆண்டுகளாக நம்மளை சுமந்தவங்களை 20 வாரத்துல அல்லது 2 வருஷத்துல அல்லது 20 மாசத்துல பழைய ஒருத்தனுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு போறோமே, இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான செயலுங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க கூடாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆளுமை இதுதானா? உனக்கு திறமை இருந்தால் நீ இவரை கல்யாணம் பண்ணணும்ங்கிறது உனக்கு உண்மையான ஒரு முடிவா இருந்தா அதை சரியான வழியில சாதிக்காம குறுக்கு வழியில எடுக்கிறங்கிற திருட்டு புத்தி இல்லையா? உனக்கு ஒரு கார் மேல ஆசை இருக்குது, உனக்கு ஒரு நகை மேல ஆசை இருக்குது. ஒரு நகை கடைக்கு முன்னால போற அதுல இருக்கிற ஒரு ரிங், ஒரு மோதிரம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன செய்யும்? எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் திருட போறேன் அப்படின்னு திருடுவோம். நம்ம வேற்று வாழ்க்கையில அப்படி தப்பு செய்யணுமா? நான் ஏமாத்த போறேன், நான் அதை அடிக்க போறேன், கொள்ளை அடிக்க போறேன் அப்படின்னு முடிவு எடுக்கலாமா? உடனே நம்ம அந்த இடத்துல யோசிப்போம், எப்படியாவது இதை வாங்கணும், எவ்வளவு சார் அந்த காசை நான் சேர்க்கணும், எப்பாவது ஒரு நாளைக்கு இதை நான் வாங்குவேன், இதே டிசைன்ல நான் போடுவேன் அப்படின்னு சொன்னா அதுதான் மனிதம். ஒரு பொண்ணு மேல உனக்கு ஆசை இருக்குது, ஆசை இருந்தா என்ன செய்யணும்? அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும், என்ன செய்யணும்? பாப்பா கிட்ட போய் கேளு. அவங்க எப்படி மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க அப்படி ஒண்ணு நீ தயாரி. நம்மளை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். இந்த கண்ணாடி முன்னாடி எப்பவாவது நின்று நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோமா? எனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்னு யோசிச்சிருக்கிறோமா? உதடு கருத்து புகைத்தல் அடித்து நாத்தம் எடுத்து நாசமா போய் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய இடத்து பொண்ணு தேவைப்படுது. அவன் தாயின் தகப்பனும் பெற்று வளர்த்து உனக்கிட்ட கேட்டோடனே கையில தரத்துக்கு நீ தகுதி தானா? யோசிக்க மாட்டானா? எந்த ஒரு பொண்ணை பெற்றவனும் யோசிக்க மாட்டானா? இவன் கேட்டு வரான்னு கேட்டோடனே கொடுத்துருந்தா நீ தகுதி தானா? நாங்கள் லவ் பண்ணுவோம், அவன் மனுஷ பறிகொடுத்திருக்கிறோம் நீ சொல்றிய, அவன் யோசிப்பானே, அவன் ஸ்டேட் பார்ப்பானா இல்லையா? அவன் தகுதியை பார்ப்பானா இல்லையா? நான் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளை எதிர்பார்க்கிறேன் அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. நீ காசு பணம் இல்லாத அது வேற விஷயம். நீ அந்த 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 பிள்ளைய நீ கடைசி வரைக்கும் கண்கள் அவங்க பாதுகாப்பு நல்ல பிள்ளைய நீ இருக்கிறேங்கிறத காட்ட வேண்டாமா? அதெல்லாம் கிடையாது. நான் கஞ்சா குடிப்பேன் தான், நான் சாராயம் குடிப்பேன் தான், நான் தருதலையா சுற்றுவேன் தான், நான் தொழிலெல்லாம் செய்ய மாட்டேன் தான், நான் இப்படியே தான் இருப்பேன், ஆனால் அவன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்கும். இது எந்த வகையில் நியாயம்? அப்போ முதல்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் கேட்கணும். அதுக்கு என்ன வழி, அவங்க எப்படி யாரை எதிர்பார்க்குறாங்கன்ட்டு நம்மளை நம்ம தயார்படுத்தணும். நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா ஒரே ஒரு ட்ரிக்ஸ் தான், நடக்கிறதுக்கு சாத்தியமானதை பார்த்து நினைக்கணும், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும்? அவளை எப்படி கல்யாணம் பண்ணுவோம்னால நெருங்கிடும் அந்த இடத்துக்கு. அப்படி இல்லை, உனக்கு தகுதியானதை பாரு, அல்லது அதுக்கு தகுதியானதா நீ வளரு. அப்படி இல்லாம ஆசைப்பட்டு அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்து ஒரு குடும்பம் சின்ன பின்னமாகும். நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க தெரியும். அவங்க செய்யறது தப்பு தான். ஆனா இந்த பிள்ளை இப்படி ஓடி போனதால் அந்த சமுதாயத்தில் அவமானம். ரொம்ப கௌரவமாக வாழ்ந்த ஒருத்தன் அகௌரவமாக ரோட்டுக்கு போறதுக்கு விரும்ப மாட்டேன், அதை விட நான் செத்துடுவேன் அப்படி என்று பிள்ளை ஓடி போன உடனே தாயின் தகப்பொண்ணு நஞ்சு குடிச்சுக்கிட்டு செத்தது எத்தனையோ இருக்குதா இல்லையா? அந்த சகோதரி ஓடி போய் தங்கிறதுக்காக தங்கச்சி நஞ்சு குடிச்சு செத்த கேஸ் எவ்வளவு இருக்குது. சிலர் சூசைட் பண்ணி செத்துக்கிறாங்க, ஆனா சிலர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆனா செத்து போயிட்டாங்க, மனசான செத்து போயிட்டாங்க. சில இடத்துல அவங்க பொறுப்புகள் அப்படியே ரிசைன் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாங்க. நான் இனிமே பள்ளிக்கு தலைவர் அடிக்க தகுதி இல்லை, நான் இனி இந்த ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் இல்லை, சொசைட்டில நான் இருக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் இதுல தலைவர் அடிக்க மாட்டேன், நான் இதுல செயலாளர் அடிக்க மாட்டேன், நான் இந்த பொறுப்புல இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தகுதி இல்லை, என் பிள்ளை இப்படி செஞ்சதுனால நான் அதுக்கு தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு தலையை குனிஞ்சு ஒதுங்கி அவமானப்பட்டு கேவலப்பட்டு ஒதுங்கக்கூடிய இந்த தாய் தகப்பனுடைய மனநிலையை அவங்க எப்பவுமே யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லுங்க, ஓடி போனவங்க எல்லாருமே நல்லா இருந்ததாக சரித்திரம் இல்லை. இடையில அவங்களும் பிரிந்து வேறு வாழ்க்கையில போய் நாசமா போனது ரொம்ப அதிகமா இருக்குது. ஆனா ஒன்று மட்டும் நடந்துகிட்டு இருக்குது, என்ன தெரியுமா? ஓடி போனா
ஒரே ஒரு வாரம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அல்லது ஒரு மாசம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த தாயின் தகப்பனை உட்கார்ந்து அழுவாங்க. பிள்ளைய பெற்றோம், ஆசைப்பட்டுட்டா, இப்படி செஞ்சுட்டா, ஊரெல்லாம் அவமானம் போச்சு, நடந்தது நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, இனி ஒரே ஒரு விஷயம்தான், என்ன, அவங்க கஷ்டப்படுறாங்க, எப்படியாவது சேர்த்து வச்சிருவோம், யாரையாவது அனுப்புவோம், கூட்டிட்டு வந்து நம்ம முறையா வந்து கல்யாணத்தை நடத்தி வீட்டை கொடுத்து அப்படியே வாழ வச்சிருவோம், பாவம் என்ன செய்யறது அப்படின்னு 100% திருப்பி எடுத்த உறவுகள் தான் இருக்குதுங்க. தாய் தகப்பனுடைய அன்பு அதான். நீ அவங்களுக்கு அவமானத்தை பூசிட்டு போயிருக்கிற, முகத்துல கரிய பூசிட்டு போயிருக்கிற, அவங்களை கேவலப்படுத்திட்டு போயிருக்கிற, சமுதாயத்தில் அவங்களுக்கு இருந்த இமேஜை தூளாக்கிட்டு போயிருக்கிற. ஆனா இதையெல்லாம் நீதான் செய்தா உன்னை பழி வாங்கியிருக்கணுமா இல்லையா? அவங்க வச்சிருக்கிற பாசம் எப்பவுமே பழி வாங்காது, அவமானங்களை சுமந்துக்கிட்டு மீண்டும் அடைக்கலம் கொடுக்கும்ங்கிறத உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு சான்று பகருது. எல்லா பெற்றோர்களும் திருப்பி எடுக்கலாம். எந்த அளவுக்கு என்றால் மதம் மாறி ஓடி போனவங்களை கூட சாப்பிட்டேம்மான்னு கேட்டு காசு அனுப்பக்கூடிய பெற்றோர்களை பார்க்கணும். மதம் மாறிட்டு போயிருக்கிறையே, இவ்வளவு காலமா நம்ம நம்பிட்டு இருந்த கொள்கைய, நம்ம நாவால இவ்வளவு களிம சொன்ன நாங்க இதை விட்டுட்டு போயிட்டோமே, வேறு ஒரு கடவுளை நீ வணங்குறையே, இதெல்லாம் இவ்வளவுதானா நீ எடுத்திருந்த ஈமான் அப்படி என்று யோசிக்காம இன்னைக்கு சில முடிவுகள் எடுக்கிறாங்க. ஒண்ணு, இந்த ஈமானுக்காக உலகத்துல எதையும் இழக்கலாம். நாம ஈமானுக்காக எதையுமே இந்த உலகத்துல இழக்கலாம், உயிரை கூட நாம இழக்கலாம். ஆனால் எதற்காக வேண்டி இந்த ஈமானை இழக்க கூடாது, அதையும் செய்ய வைக்கிறது இந்த காதல். ஓடி போறாங்க, எவ்வளவு காலம் போய் வாழ போறாங்க, எத்தனை வருஷம் நீ அதோட வாழ்ந்துடுவ, அதுக்கு பிறகு சாகத்தான போற, அதுக்கு பிறகு உன்னுடைய நிலைமை என்ன, நீ இந்த சமுதாயத்துல செஞ்சுட்டு போன காரியம் என்ன, உன்னால கொடுத்த அவமானத்தை திருப்பி எடுக்க முடியுமா, அந்த தாய் தகப்பன் குனிந்த தலையை நிமிர்த்த முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்ச நாள் பழகின உறவுக்காக கருவுல சுமந்து கடைசி வரை வளர்த்த தாய் தகப்பனை தூக்கி எறிகிறது எவ்வளவு படு கேவலமான ஒரு செயலுங்கிறத ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு யுவதிகளும் நாம புரிஞ்சு கொள்ளணும். அவதான் ஓடி வாரேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த பையன் என்ன சொல்லணும்னு சிந்திச்சு பாருங்க. நேற்று வந்த எனக்காக பெற்று வளர்த்த தாய் தகப்பனை தூக்கி எறிய முடிவெடுக்கிறைய, எவ்வளவு நேரம் ஆகும் நீ என்ன விட்டுட்டு ஓடி போறதுக்குன்னு அவன் யோசிக்கணுமா இல்லையா? அவன் யோசிக்கணுமா இல்லையா? இந்த பொண்ணு யோசிக்கணும், இந்த பொண்ணு யோசிக்கணும். இவ்வளவு காலமா வளர்த்த தாய் தகப்பன் அனுமதி இல்லாம, அவங்க சலுகைகள் இல்லாம எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளை சேர்த்து வாழ்ந்து அப்படியே கொண்டு போய் வாழ போறான்னு சொன்னா, பெற்ற தாய் தகப்பனையே எட்டி உதைச்சவனு அவனுக்கு நேற்று வந்த என்ன எட்டி உதைக்க எவ்வளவு நேரம் ஆகும் என்று இவன் யோசிச்சாவா? இதையெல்லாம் யோசிக்க விடாம தடுக்கிறது தான் காதல். இந்த காதல்ங்கிறது இவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டு நிற்கிறது. கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக நாம யோசிக்காமலே விடுறோம். விதி கலாக்கது. வாழ்க்கையில நானும் நீயும் வாழணும், உன்னுடைய உடம்பை நான் அனுபவிக்கணும், என்னுடைய உடம்பை நீ அனுபவிக்கணும் என்று மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர கொஞ்சம் நம்முடைய யோசனையை கொஞ்சம் டீப்பா கொண்டு போகணும். என்ன யோசிக்கணும் சிந்திச்சுப்பார். நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகும். அந்த குழந்தைக்கு உன் பேரு சொல்ல, உன்னுடைய வரலாறு சொல்ல நீ தகுதியான தகப்பன் தானா? யோசிச்சுப்பார். இப்ப இந்த காதலுக்கு ஓடி போறவங்கக்கிட்ட உங்க வாப்பா அம்மா ஓடி போனவங்க தானடா, குடும்பத்தை எல்லாம் விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு உன்னை பெற்றாங்க. நீ கருவுல உண்டானதுக்கு அப்புறம் தான் முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. உன்னுடைய அப்பா முஸ்லீம், அம்மா இந்து, உங்க குடும்பம் எதையுமே உன்னை சேர்க்கல அப்படின்னு சொல்லும் போது அந்த சமுதாயத்தில் அவன் தலைக்குனிவுக்குரிய ஒரு குழந்தையாக மாறான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க என்றால், தானும் தவறான முடிவெடுத்து தனக்கு பிறக்க போற வாரிசுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அநீதி செஞ்சுட்டு போறாங்க, அநீதி செய்யறாங்க, சமுதாயத்தில் ஒரு இழுக்கை ஏற்படுத்துறாங்க. எல்லாம் முறையாக செய்தால், முறையாக நடந்துகிட்டா அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். எனவே இந்த காதலித்து ஓடி போகக்கூடியவர்கள் இவ்வளவு பெரிய விரோத செயலை செஞ்சுட்டு மனிதாபிமானம் அற்றவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் எழுதினது நடக்கும், எழுதினதான் கிடைக்கும்,
இங்க ஓடி போனாலும் அல்லாஹ் எழுதலாட்டி அந்த வாழ்க்கை நிலைக்காது. அல்லாஹ் எழுத்துப்படிதான், அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான், விதியின்படிதான் நடக்கும்ங்கிற நம்பிக்கை இருந்தால் அவசரமான முடிவெடுக்காம அல்லாஹ்வுல தவக்கலை வச்சு நம்ம பெற்றோர்கள்ட்ட முறையா கேட்டு இவங்களை எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க, நான் ரொம்ப ஆசைப்படுறேன் முறையாக அதை செய்யும் போது உங்க பெற்றோர்கள் மனமகளை வைக்கலாம், சமுதாயத்தில் தலைக்குனிவு இல்லாம வாழலாம், உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு அவமானம் இல்லாத ஒரு நல்ல தாய் தகப்பனாக நீங்க மாறலாம். எனவே நாம் இந்த விஷயத்துல புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். இளைய சமுதாயத்துக்கு இது ஒரு காணிக்கை. அவர்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஏற்றுக்கொள்ளணும் என்கிறத நான் சொல்லிக் கொள்ளுகிறேன்.